நம்ம ஸ்கூல் நேம் எங்கேருந்து வரும் ஃப்ரம் தி ஃபவுண்டேஷன் அப்படின்னா அதுவும் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஒரு சின்ன நார்ம்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த செஷன் எல்லாத்துலேயுமே இந்த சின்ன நார்ம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு செஷனே நிறைய டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் பிளான் ஆயிருக்கு, நிறைய ஷேர் பண்ற மாதிரி தான் பிளான் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரை டு பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி அண்ட் இன் கேஸ் செஷன் நடந்துட்டு இருக்கப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் யூஸ் சாட் விண்டோ. சாட் ஐகான் அந்த மெசேஜ் பாக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்றது ஸ்கிரீன்ஷாட்ல கூட தெரியுது. யூ கேன் ஆல்சோ see that and start messaging in that. அண்ட் நம்ம எல்லாருமே வந்து வீட்ல இருந்து தான் கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ கண்டிப்பா பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து மியூட்ல இருக்க ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்பீக் அவுட். ஸோ எந்த இடத்துல அந்த மியூட் ஆப்ஷன் இருக்கு, அந்த மைக்ரோஃபோன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதும் ஸ்கிரீன்ஷாட்ல தெரியுது. யூ கேன் ஆல்சோ see that. நம்ம எப்பயுமே ஒரு சின்ன கேம் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி விஷயங்களோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குவிஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், ஸோ எல்லாருமே சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாமா? ஷால் வி? எஸ். ஸோ சாட் பாக்ஸ்ல 1 2 3 இந்த 3 நம்பர்ஸ்ல உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நம்ம ஷேர் பண்ணலாம். One, okay. Vidya 1. Maria ma'am 1. Thank you ma'am. Kalevani 3. Okay. Others? Ram 3. Okay. Divya 1. Yes, Ravi 3. Few teachers. Sorry. Uma Maheshwari ma'am, Durai sir, Valluvan sir. You can also unmute and share your number. இந்த நம்பர் சொல்றேன் அப்படின்னா கூட unmute பண்ணி சொல்லலாம். ஓகே, மேபி சார் வந்து டீம் 2ல இருக்குல்ல, நான் டீம் 2ல நான் மட்டும் தான் டீம் 2 போட்டிருக்கேன். ஸோ மேபி ஃபியூ டீச்சர்ஸ் கேன் ஜாயின் டீம் 2. இப்போ டீம் 1 போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து 1ல டீம் 1, 2ல டீம் 2, 3ல டீம் 3. இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் வந்து ஜெபார்டி குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ கரண்டா நடக்கிற சில நாட்டு நடப்பு விஷயங்கள் தான் வந்து டாபிக்கா வந்து எடுத்திருக்கும். ஸோ உங்க முன்னாடியே தெரியுது, நியூ எஜுகேஷன் பாலிசி, டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் COVID-19. ஸோ இதுல பார்க்கும்போது 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு டாபிக் கீழேயும் ஒரு பாயிண்ட்ஸோட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 100 பாயிண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் 200 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி 300 400 சொல்லிட்டு லெவல் வைஸ் இருக்கும். இப்போ டீம் 1 விளையாட ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா யூ கேன் சூஸ் உங்களுக்கு எந்த டாபிக் கீழே எந்த பாயிண்ட் இருக்க கொஸ்டின் வேணும் அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் டெக்னாலஜில 300 பாயிண்ட்ஸ் இருக்க கொஸ்டின் நீங்க அன்லாக் பண்ண போறீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் தட். அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணி உங்க டீம் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மேபி வித்யா, கேன் யூ ரெப்ரசன்ட் டீம் 1? Yeah, so I'll represent team 2. Maybe Ram team 3 represent பண்ணுவாங்க. நம்ம டீம்ல பேசிட்டு எந்த ஆன்சர் அப்படின்றது நம்ம ஷேர் பண்ணலாம். இன் கேஸ் மியூட் அன்மியூட் பட்டன் ஐகான் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம சாட்ல கூட நம்ம பேசிக்கலாம், என்ன ஆன்சர் அப்படின்றது பேசிக்கலாம். யா, அண்ட் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன். 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கொஸ்டின் ஈஸியா இருக்கும். பாயிண்ட்ஸ் ஏற கொஸ்டின் கொஞ்சம் டஃபா போயிட்டு இருக்கும். ஸோ வி கேன் சூஸ் பேஸ்ட் ஆன் தட். கீழே உங்களோட டீம் ஸ்கோர் வந்து ஏறிட்டே இருக்கும். டீம் 1 நீங்க எவ்வளவு சூஸ் பண்றீங்க அப்படின்றது ஏறிட்டு இருக்கும். ரைட், shall we start? Yeah, so team 1. Divya ma'am and Maria ma'am, நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாமா? so that I will know என்ன question choose பண்ண சொல்றீங்கன்னு. Yes ma'am. Divya ma'am or Maria ma'am? Yes ma'am. என்ன question என்ன pointsக்கு நம்ம select பண்ணிட்டோம்னா we can see that question. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். which question do we go for? Digital technology.
Okay, ma'am. What score, ma'am? 100 points. 100. Okay. Yes. So this is the question. What is the time limit in the basic plan of Zoom conferencing app? 45 minutes. Sorry, ma'am. 45 minutes. Okay. 40 or 40. Team கூட discuss பண்ணிக்கோங்க. Team Yeah. 1 people, come on. Yes, yes. Divya ma'am and Maria ma'am, what answer did she says 40 or 45? 1 hour duration. Okay, 1 hour ன்னு சொல்றாங்க. Okay. என்ன ஆன்சர் ஃபைனலா லாக் பண்ணலாம் so that we can see the answer. Maria ma'am or Divya, either anyone. Yes, ma'am. Anyone from the team? Maria ma'am. Hello. Anyone can answer. Like யாருக்கு ஆன்சர் தெரியுதோ Yes, we can. Yeah. 45 minutes. 45 minutes. Okay. So we'll go for 45 minutes. ஏன்னா அது 2 தடவை ஆன்சர் சொல்லிருக்காங்க. We'll see the answer. Okay. I see some chat also. 1.5 hours அப்படின்னு மரியா மேம் சொல்லிருக்காங்க. Okay. 2 times 45 minutes ன்னு வந்ததுனால we are going for 45. Depending upon the arguments. Depending upon the arguments. Depending upon the arguments. Yeah. So, yes, go ahead, Vidya. Answer is 40 minutes. So, question வந்து basic plan of Zoom conferencing appல time limit என்ன அப்படின்றது கேட்டிருந்தோம். So, basic versionல வந்து 40 minutes தான் ஒரு ஆப்க்கு வந்து permit இருக்கு. So, yes, cool. Maybe இது ஒரு ட்ரையலா கூட எடுத்துக்கலாம். Maybe we can move on to team 2. team 2 நான் தான். Okay. ஏன் கூட join ஆறது யாராவது participants? Maybe Divya raised hand. Great. No ma'am. Or anyone can choose. Okay. Yeah. Okay, team 2 க்கு participants இல்ல அப்படின்றதுனால நம்ம டீம் கிட்டே கேட்டுக்கலாம். டீம் யாராவது எந்த क्वेश्चन சூஸ் பண்ண விரும்புறீங்களா? Which question do you want to unlock? Anyone from the team? Any teachers, எந்த டீச்சர்னாலும் சொல்லலாம். It's open. Team 2 வந்து open. துரை சார் சொல்லலாம், திவ்யா மேம், மரியா மேம், யாருனாலும் if மெசேஜ் கூட நீங்க பண்ணலாம். Can just try. Shall I randomly open some question and anyone wants to answer, you can answer? அது பண்ணலாமா? Yeah. I am opening new COVID-19 போட்டிருக்காங்க. Okay, COVID-19. Maybe we could. I'm opening 200. Yes. Yeah. In which part of China the first case of novel coronavirus was identified? Anyone can answer. I'm seeing an answer. Okay, Valluvan. Any sir. answers? Yeah, take it, sir. Yeah, team Ravi. Ravi has said Wuhan. Okay. Shall we see the answer? Yes, we can. Oh, great. It is Wuhan. What did I say about the Wuhan? Oh, great, sir. So, do you want to try one question? Any question? Yeah, Maria ma'am answer போட்டிருக்காங்க. Thank you, ma'am. Thank you, ma'am. We'll play one more question, maybe. Yeah. Durai sir, do you want to try? Yeah, துரை சார் எஜுகேஷன் பாலிசில ஏதாவது ட்ரை பண்ணலாமா? Really, I don't know how can I operate the question pattern. சார் நம்ம என்ன क्वेश्चन மட்டும் சொன்னா போதும். இங்க வித்யா வந்து அதை ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசில 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னா போதும். क्वेश्चन நாங்களே ஓபன் பண்ணிடுவோம். ஓகே.
உங்களுக்கு எந்த team நம்பர் ல இருக்கேன்? நீங்க சொல்லுங்க. நம்ம இது ஓபன் क्वेश्चन தான். உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்னு சொல்லுங்க, நம்ம அதை ஓபன் பண்ணிக்கலாம். எந்த டீம்ல வேணா ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் சார், Yes, we பண்ணிக்கலாம். can do that. Thank you. Can you go for 300? Yeah, I'll open 300. 300 open பண்ணிட்டுமா sir? பண்ணலாம், அது ஓபன் தான, Yeah, பண்ணலாம். sure. The name of Ministry of Human Resource Development is changed to MHRD வந்து என்ன மினிஸ்ட்ரி நேம் எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. Any Yeah. guesses? Yeah. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை வந்து இப்ப பேர் மாத்திருக்காங்க. அது என்னவா மாத்திருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? Yes, one answer in chat box. Ministry of Education. Okay, Ravi. வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். Yes, I'm revealing the answer. ஒரு ஆன்சர் வந்ததுனால. Yeah. Yes, Ravi, you are right. Second time you got points. It's Ministry of Education. Yeah. Yes. Okay. I think We can continue with the session. Yes. Yes. We can. Thank you for participating, teachers and people. So ஒரு quick recap ல இருந்து நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து இந்த டிஜிட்டல் லேர்னிங் ஃபேஸ்ல என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணலாம், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நம்ம கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். நீங்க உங்க கான்டெக்ட்ல ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் இட் இன் சாட் பாக்ஸ். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விரும்புறீங்கன்னா ப்ளீஸ் சாட் பாக்ஸ்ல அன்மியூட் பண்ணியோ ஷேர் பண்ணலாம். இந்த செஷனோட ஃபைனல் பார்ட்ல வந்து நம்ம அதை அட்ரஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் தான், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். நம்ம இந்த பேர் பாக்குறப்பவுமே இது நம்ம அடிக்கடி நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம் நம்ம லைஃப்ல, இது இன்டெக்ரல் பார்ட்டா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இந்த ஸ்கில்ல எங்க எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை எப்படி கொண்டு போகலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ரோல் பிளே இப்போ நம்ம விளையாடலாம். ஸோ நம்ம ஒரு ரோல் எடுத்துக்க போறோம், எல்லாருமே இண்டிவிஜுவலா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்கூல்ல இருக்கோம், நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்க, நாட் நெசசரி உங்க ஸ்கூல்ல தான் இருக்கணும்ட்டு நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்க. அந்த ஸ்கூலோட எஸ்எம்சி கோஆர்டினேட்டர் நீங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர் நம்ம ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனாலும் என்ரோல்மெண்ட் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு நம்ம ஸ்கூல்ல. இந்த சிச்சுவேஷனை எஸ்எம்சி கோஆர்டினேட்டரா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்றத இப்ப நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ எதனால இந்த என்ரோல்மெண்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து we will start discussing on that line. Anyone want to share? Let's imagine we are in a school, enrollment rate கம்மியா இருக்கு, என்ன ரீசனா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? Infrastructure. Okay, yeah, interesting. Student growth. Student growth na இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா சார்? Village population. Nearby English medium school opening. Yes, correct. Good education. Then Okay. toilet facilities, water facilities. Okay. Playground also good. Infrastructure facility வச்சு enrollment rate ஓட இது மாறலாம் சொல்றீங்க. Okay. Schools conduct every week. Okay. Yeah. Chatலயும் yes understand sir. Chatலயும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்க மரியா மேம், அந்த ஸ்கூலோட ரிசல்ட் பொறுத்து கூட என்ரோல்மெண்ட் ரேட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cool. Yes. Any other responses? Essentially the main reason is toilet facilities, water facilities good. Okay.
ஸோ மெயின் ரீசன் சார் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து சொல்றாங்க, அதுதான் மெயின் ரீசனா இருக்கும் அப்படின்னுட்டு. மேம் வந்து ஸ்டூடெண்ட் பிஹேவியர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் கூட என்ரோல்மெண்ட் ரேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ். Any other responses? Yes, Vidya. I would like to share. ஏன்னா இப்ப நம்ம ப்ராப்ளம் சொன்னோம், இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் தெரியுது. சோ இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து என்ன மாதிரியான, இப்ப சார் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய சொன்னாரு. சோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் டேக்கிங் எஃபர்ட்ஸ் அதை வந்து பெட்டரா பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி பெட்டரா நாம பண்ணிருக்கும் போது அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அது மூலமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி வித்யா இப்போ அடுத்த லெவலுக்கு போனதுனால நம்மளும் அந்த லெவலுக்கு இப்போ மூவ் ஆன் ஆகலாம். மேம் இன்னொரு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, டீச்சர்ஸ் அப்படின்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிரேட். இப்போ நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் சைட்ஸ்ல இருந்து வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், அந்த ஸ்கூலோட ரிசல்ட்னால, ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், டீச்சர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்துருக்கு. நியர்பை ஸ்கூல் வேற ஏதாவது ஸ்கூல் இருக்கலாம், பிரைவேட் ஸ்கூலோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலோ சம்திங், அது இருந்தாலும் இங்க என்ரோல்மெண்ட் ரேட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஆன்சர்ஸும் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்கூல்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. How do you want to achieve, overcome that problem? இப்ப வித்யா சொன்ன மாதிரி அவங்க ஒரு டெக்னிக் சொன்னாங்க, இந்த ப்ராப்ளமை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா நான் அட்ரஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்சி கோஆர்டினேட்டரா அவங்க சொல்றாங்க. Now let us all think on that perspective. ஒரு எஸ்எம்சி கோஆர்டினேட்டரா இந்த நீங்க ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா, அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன ஐடியா நீங்க கொடுக்குறீங்க? Anyone from the team can answer. இல்ல மந்த்லி ஒன்ஸ் எஸ்எம்சி மீட்டிங் நடத்தினாலோடைய இது வந்து ரேஷியோ வந்து அதிகப்படுத்த முடியாது. Exactly sir, exactly. Yeah, banners or answer. Yes sir, yes. ரெண்டாவது நம்ம வில்லேஜுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்ல அங்க இருக்கிற பிஐபியோ நம்ம டெய்லி அவங்க கிட்ட ஸ்கூல் பேசிட்டு ரெகுலர் ஃபாலோ ஸ்கூல்ல அந்த வில்லேஜ்ல யாரு லீடரா இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம ஸ்கூலுடைய அட்மாஸ்பியரை பத்தி சொல்லணும். அவங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் வச்சு பேசினால் வழிய ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து அதிகப்படுத்த முடியாது. Perfect sir. Yes, thank you. Ma'am வந்து ஸ்பான்சர்ட் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே சார். ஸ்கூலுக்கு ஸ்பான்சர்ட் இருந்தாலுமே இன்னும் எஸ்எம்சி நல்லாவே நடத்தின்னு போகலாம். ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் நிறைய கொடுக்கலாம், டிராப் அவுட் ஃபர்ஸ்ட் குறைக்கலாம். அதனால ஓகே, ஸ்பான்சர்ஸ் இப்போ தேவைப்படுறது எந்த விஷயத்தின் மூலமா நம்ம என்ரோல்மெண்ட் ரேட்டுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்? சாதாரண பிளாக் போர்டு கூட நமக்கு ஸ்பான்சர் கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஸ்கூலுல. பிளாக் போர்டு இருக்கு, அதுல இருக்கிற பெயிண்டிங் சரி இருக்காது, சரியா வந்து ரைட்டிங் மேன் பவர் இருக்காது. ஸ்ட்ரகிள் பண்றோம், ஸ்டில் கோயிங். அதுக்கேத்த பெயிண்டிங்கோ அதை வந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதையெல்லாம் சேர்ந்து அதுல வரும்போது பிளாக் போர்ட்லாம் கூட நல்லா இருந்தாலுமே இப்போ அடுத்தது லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஈச் அண்ட் எவரி ரூம். அடுத்தது வந்து ஃபர்னிச்சர் முதல் கொண்டு இருக்கு, நல்லா இருந்தா ஸ்டூடெண்ட் வந்து நிறைய சேர நிறைய பாசிபிள் இருக்கு. ரெண்டாவது மெயின் ரீசன் ஆஃப்டர் அகாடமிக் இயர்ல வந்து ரிசல்ட். ரைட். சோ நீங்க மெயினா சொன்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டினால என்ரோல்மெண்ட் எஃபெக்ட் ஆகலாம்னு சொன்னீங்க. சோ அதுக்கு நீங்க கொடுக்குற ஐடியா ஸ்பான்சர் கலெக்ட் பண்றதன் மூலமா இதை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. யா, சோ மேமும் வந்து சில ஐடியாஸ் போட்டிருக்காங்க. நம்ம கேன்வாஸ் மூலமா கேன்வாசிங் போகலாம், லைக் ப்ரோஷர்ஸ் மூலமா மந்த்லி ஒன்ஸ் வில்லேஜ்ல போய் நம்ம விசிட் இருந்தாலே போதும். எஸ். சோ டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க, சரி இவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்களே, சரி நம்ம பிள்ளைங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் பேரண்ட்ஸ் கிட்டயும் வரும். கிரேட் ஐடியா. அண்ட் அப்ரோச்சிங் பிடிஏ மெம்பர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் மேம். யா, தேங்க் யூ ஃபார் ஷேரிங். எல்லா ஸ்கூல்லயும் பிடிஏ இருக்குது, ஆனா 100% இம்ப்ளிமெண்ட் ஆகுதா டவுட் தான். சோ அந்த அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எவரி 2 years செலிப்ரேஷன் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அப்புறம் வந்து ரிசல்ட், இந்த ஒரு வருஷத்துல ஒரு 3 நாள் அப்படிதான் அவங்க அக்கேஷன் வருவாங்க. அதர்வைஸ் வந்து ஸ்கூல் பக்கம் வர்றது இல்ல. இந்த பிடிஏ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எவரி மந்தோ இல்ல எவரி வீக்கோ வந்து ஸ்கூல்ல பார்த்தாங்கன்னா
ஸ்கூல் கொஞ்சம் இன்னும் போகும். அவங்களுக்கே தெரியும் நம்ம வில்லேஜ்ல எந்த பையன் படிக்காம சுத்திட்டு இருக்கான், அவனை கொண்டு வந்து சேர்க்கலாம், இந்த பையனை ஐடென்டிஃபை பண்ணலாம், டீச்சருங்க வந்து ஹெட்மாஸ்டர் வந்து சேர்த்து அந்த பையனை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்க வைக்கலாம், இவ்வளவு வசதிகள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்றது வந்து அலாங் வித் ஹெட்மாஸ்டர் பிடிஏ மெம்பர்ஸ். அதுக்கு பிடிஏ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அவங்க வந்து நம்ம கூட கோஆபரேட் பண்ணி மாசத்துக்கு ஒரு நாளே வாரத்துக்கு ஒரு நாளே வந்து கோஆபரேட் பண்ணாங்கன்னா ரேஷியோ டெஃபினட்டா வில் ரைஸ். Agreed, sir. Yeah. Thank you, sir. Thank you for sharing. So, இப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்விங் லூப் அப்படின்ட்டு வேணா நம்ம ஒரு டேர்ம் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரீன்லயும் அதுதான் வந்து விஷுவலா தெரியும். எஸ், தீஸ் ஆர் தி questions that we discussed now. So இப்போ இந்த 3 steps தான் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கு நம்ம ஸ்கூல்ல, we identify the main problem. நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சொன்னோம், இந்த சிச்சுவேஷனா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம். பட் ஒரு ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் we explored and get ideas from the team. இல்ல நீங்களே உங்களோட ஐடியாஸும் வந்து ஷேர் பண்ணீங்க. இந்த ஐடியாஸை வந்து இதுல மேபி சார் சொன்னது வந்து ஸ்பான்சர் கலெக்ட் பண்றது ஒரு பெஸ்ட் ஐடியா, அவங்க ஸ்கூல்ல ஒர்க் அவுட் ஆகலாம். மேம் சொன்னது பிடிஏ மெம்பர்ஸ் மூலமா அப்ரோச் பண்றப்போ என்ரோல்மெண்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும் அவங்களோட சிச்சுவேஷன்ல சொன்னாங்க. ஸோ வி செலக்டட் தி பெஸ்ட் ஐடியா. ஒரு 10 ஐடியால இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இமீடியட்டா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிருக்கோம். டெஃபினட்டா இது ஒரு ரியல் சிச்சுவேஷனா இருந்த இந்த ஐடியாவை டெஸ்ட் பண்ணிருப்போம், நம்ம ஸ்கூல்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்போம், அது நல்லா போகுதா இல்லையா அப்படின்றது நம்ம எவாலுவேட் பண்ணிருப்போம். ஸோ இது டேர்ம் வேணா ப்ராப்ளம் சால்விங் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். பட் டே டு டே நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் நம்ம இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா பண்ணோம். எஸ் சார், மியூட்ல இருக்கீங்க வித்யா. இப்ப காருண்யா சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து நிறைய குவெஸ்டின்ஸ் கேட்டோம். லைக் எதனால நம்ம அப்படி நினைக்கிறோம், அதனால ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னு நிறைய வந்து ஒரு தாட் ப்ராசஸ் போட்டுதான் நம்ம வந்து இதுதான் ப்ராப்ளம் இல்லைன்னா இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப கிளியரா ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சு அதுல இருந்து அந்த லாஜிக்கலா யோசிச்சதுனால வந்து நம்ம என்ன பண்ணணும் இல்லைன்னா என்ன ஸ்டெப் எடுக்கணும் என்ன பிலீஃப் இருக்கு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றது ஒரு ப்ராசஸ் மூலமா டீடைல்டா யோசிக்கும் போது that becomes critical thinking. நம்மளை சுத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். சோ இது எல்லாமே நம்மளோட தாட் ப்ராசஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா? அண்ட் இது எல்லாமே நம்மளோட திங்கிங்க்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும்போது கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிம்பிள் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். எஸ், questions. So the moment we start questioning ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் நம்ம அதை சொல்றோம், இப்ப வந்து என்ரோல்மெண்ட் கம்மியா இருக்கு, அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ப்ராப்ளம் அப்படின்னா ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்குங்கிற ஒரு ரீசனிங் நமக்கு இருக்கு கண்டிப்பா. சோ அதுல இருந்து தான் நம்ம வந்து டெவலப் ஆகி அடுத்த ஸ்டெப் போகணும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதனால ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல போய் யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அண்ட் யார் என்ன மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம், எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. சோ அந்த கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் திங்கிங்கிற ப்ராசஸ்க்குள்ள நம்ம போறோம். அண்ட் இந்த கொஸ்டின்ஸுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் கொஸ்டின்ஸ் கிடையாது, நம்மள வந்து நிறைய விஷயங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது, நிறைய லெவல்ஸுக்கு நம்மளை எடுத்துட்டு போகுது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். இந்த கொஸ்டின் மூலமா நமக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குதுன்னா ரீசனிங் பண்ண முடியுது, ஏன் நடக்குது இல்லைன்னா ஏன் நடக்கல அப்படிங்கிற ரீசனிங் பண்ண முடியுது, இவாலுவேட் பண்ண முடியுது, இது உண்மைதானா இல்ல பொய் தானா கரெக்ட் தானா அப்படிங்கிறது அனலைஸ் பண்ண முடியுது, என்ன நடக்குது அப்படிங்கறது நம்மளால உத்து பார்க்க முடியுது, ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது, ஒரு ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ண முடியுது. சோ when we start with ஒரு சில கொஸ்டின்ஸ்னாலும் நம்மள அது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நம்மள எடுத்துட்டு போகுது. சோ இது எல்லாமே அடங்கினதுதான் நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருந்தாலும் இந்த ஃபுல் ப்ராசஸ வந்து நம்ம ஒரு 3 ஸ்டெப்ல காமிக்க முடியும். அந்த ஸ்டெப் தான் இப்ப நமக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. ஒரு இன்புட் வருது, அவுட்புட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸிங் நடக்குது, ஒரு அனலைசிங் நடக்குது. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இவாலுவேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ரீசனிங்கா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸிங் நடந்து அதுக்கப்புறம் அவுட்புட் வரும்போது that becomes critical thinking. நம்ம ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும், ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு மரத்து கீழே உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மரத்துல இருந்து ஒரு ஃப்ரூட் ஒண்ணு கீழே விழுது.
இது நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம், நம்ம வீட்லயும் வந்து பாக்குறோம். ஏதாவது ஃப்ரூட் வந்து அண்ணன் கடிக்குது இல்லைன்னா கிளி கொத்துது அப்படின்னா அது கீழே விழுந்துரும். நம்ம எல்லாருமே அதை கடந்து போறோம். பட் அந்த டைம்ல வந்து அந்த பர்சன் அதை ஜஸ்ட் ஏன் கீழே விழுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவருக்கு வருது. ஓகே, விழுந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஏன் அது கீழே விழுது, ஏன் கீழே இருந்து மேல போகாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு டவுட் வந்து அவருக்கு கிரியேட் ஆகுது. பட் he doesn't stop there. அவர் வந்து he goes on to observe. அந்த ஒரு கொஸ்டின் வந்ததுனால எல்லாருக்குமே இப்படிதான் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய சுத்தி இருக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்றாரு. அப்சர்வ் பண்ணும்போது அவர் இதுதான் பாக்குறாரு, எல்லாமே கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ he goes on to the next level. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவர் கையில இருக்கிற நிறைய விஷயங்கள், சுத்தி இருக்கிற ஸ்டோன் இல்லைன்னா புக், அந்த மாதிரியான விஷயங்களை டிராப் பண்ணி பாக்குறாரு, எல்லாமே கீழே விழுது. சோ அல்டிமேட்லி நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல பார்க்கும்போது எல்லாமே கீழே விழுது அப்படிங்கிற ஒரு சேம் ரிசல்ட்ல வராது. சோ இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு காமனான பிஹேவியர் அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி ஏன் அது கீழே விழுது, எதனால அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிக் ப்ராசஸ் தான் அல்டிமேட்லி நமக்கு கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு கொடுத்துச்சு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து பூமியில நிக்க முடியுது, நடக்க முடியுது, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு. ஆனா அந்த ஒரு கிளைம் பண்றதுக்கு முன்னாடி, கிராவிட்டினாலதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம், அதனாலதான் திங்ஸ் விழுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு அனாலிசிஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் அ லாங் டைம் ப்ராசஸ், இம்மீடியட்டா வந்து நடக்கல. சோ அங்கேயுமே கிரிட்டிக்கல் திங்கிங் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கொஸ்டின்ல இருந்து லீட் பண்ணி ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அட் தி சேம் டைம் ஒரு டிஸ்கவரியோ ஒரு கண்டுபிடிக்க அதுக்கு மட்டும் இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார்கிட்டயுமே வாட்ஸ்அப் இருக்கு, நமக்கு நிறைய மெசேஜஸ் வருது. ஒரு சில நாள் நம்ம ஓபன் பண்ணும்போது லைக் 100 மெசேஜஸ், 150 மெசேஜஸ் அப்படின்னு நமக்கு வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய மெசேஜ் வருது, லைக் கோவிடுக்கு வேக்சின் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில மெசேஜ் வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அதை பாஸ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி, ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி we are thinking அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு நம்ம நிறைய சோர்சஸ்ல போய் தேடுறோம். மேபி நம்ம ஒரு ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம் இது உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி. அண்ட் வேரியஸ் வெப்சைட்ஸ் நம்ம சர்ச் பண்ணி ஃபைனலி we come to a conclusion, ஓகே இது உண்மையா இருக்கு, இல்லைன்னா இது உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? So I was saying, நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது எப்பவுமே நம்ம வெரிஃபை பண்ணும்போது, வேலிடேட் பண்ணும்போது அங்கேயுமே நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இப்ப ஏதாவது நம்ம வீட்டுல பைப் உடைஞ்சிருச்சு, அதை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவர் நிறைய விதமான டிசிஷன்ஸ் எடுப்பாரு. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், ஓகே தண்ணி இருக்கு சோ துரு பிடிக்காத மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பாரு. இது எதுவுமே அசம்ஷன்ஸ்ல இருந்து அவர் எடுக்கல. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு, நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல அதை அப்ளை பண்ணி பார்த்திருப்பாரு. அந்த லேர்னிங்ல இருந்து இது கரெக்டா இருக்கும் இல்லைன்னா இது கரெக்டா இருக்காதுங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அங்கேயுமே அவர் கிரிட்டிக்கல் திங்கிங் தான் அப்ப அப்ளை பண்றாரு. இன்னும் ஒரு இடம் பார்க்கும்போது, நம்ம ஆஸ் டீச்சர்ஸ் நம்ம நிறைய விதமா ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இவாலுவேட் பண்றோம். அது டெஸ்டா இருக்கலாம், குவிஸா இருக்கலாம், எக்ஸாமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம அவங்களோட ரெஸ்பான்ஸ்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறோம். ஓகே இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல இருந்து ஃபோர்த் ஸ்டெப் போகும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு அனாலிசிஸ், ஏன் கஷ்டமா இருக்கு, எந்த இடத்துல தப்பு பண்றாங்க அப்படிங்கறது நம்ம வந்து இன்னும் க்ளோஸா அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான செஷன்ஸ் நம்ம அடுத்தது எடுத்துட்டு போறோம். சோ இங்கேயுமே வந்து நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். I'm sure எல்லாருமே அப்ளை பண்றீங்க. So I would like to take a pause here and ask you, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க, இல்ல இது முக்கியம் நினைக்கிறீங்களா? If anyone wants to share, you can share. நிஜமாவே கிரிட்டிக்கல் திங்கிங் இம்பார்ட்டண்டா, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? Anyone? கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணாதான் சரியான முடிவுக்கு வர முடியும். Thank you so ஏன், much. எதற்கு, எப்படி இல்லீங்களா? அப்படி ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆனாதான் அந்த கொஸ்டினுடைய பேட்டர்னே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அழுத்தம் திருத்தமா புரியும். ஏனோ தானே நினைச்சிட்டு போக முடியாது. Thank you so much. கொஸ்டின் அரைஸ் ஆகணும், அப்பதான் அந்த கொஸ்டினுக்கு வேலிட் இருக்கு. Yes. So thank you so much sir. Actually இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிராக் பண்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அந்த வாட் வை அப்படின்னு சொல்றதுனால வந்து நம்மளோட டிசிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும், ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த இடத்துலயும் வந்து நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் தான் நம்ம அப்ளை பண்ணோம். கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம நம்ம க்ளோஸா அப்சர்வ் பண்ணி நம்மளோட ரியல் லைஃப்ல நம்ம பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துதான் நம்ம அந்த ஒரு டிசிஷனுக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ தட் இஸ் அனதர் ஹைலைட். மூணாவது வந்து இந்த ப்ராசஸ்ல நம்ம இதெல்லாமே பண்ணும்போது அந்த வாட், வை, ஹவு அந்த விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும்போது, நம்மளே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்குது. அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது நம்மளோட பிலீஃபும் நம்மளோட ஆக்ஷன், நம்ம நம்புற விஷயம் எல்லாமே இன்னும் கிளியர் ஆகும். அண்ட் ஃபோர்த் ஒன், நம்ம கிட்ட எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கம்யூனிகேஷன்ல அது வந்து ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா நம்ம நிறைய யோசிச்சு நல்லா உள்ள போய் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ தீஸ் வர் ஃபியூ திங்ஸ் தட் வி வாண்டட் டு ஹைலைட். கண்டிப்பா இதை தாண்டியும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கும் இருக்கும். எனி டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டூ தட். ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல வந்து ஒரு இமேஜ் தெரியுதா? எஸ், தேங்க்யூ சோ மச் சார். சோ இந்த ஒரு இமேஜ் வந்து நம்ம இருக்கிற ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷனோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? என்ன தாட்ஸ் வருது இந்த ஒரு இமேஜ் பார்க்கும்போது? anyone can answer. மூணு ஸ்டெப்ஸ் தெரியுது, 2 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணிட்டு 3rd ஸ்டெப்ஸ்க்கு ட்ரை பண்றாரு. ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ணி வரணும். யா, thank you so much ma'am. சோ ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி 2 ப்ராப்ளம் தாண்டி வந்துட்டோம், இன்னும் ஒரு ப்ராப்ளம் கூட முன்னாடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். என்னென்ன சேலஞ்சஸ் டெய்லி வருதுன்னு நமக்கு தெரியலங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் we are not stopping anywhere, we are going forward தான். சோ ஏன் இந்த பிக்சர் இங்க இருக்கு அப்படின்னா நம்மளால இந்த ப்ராப்ளம்ஸை தாண்டி போறது இன்னும் எஃபெக்டிவா தாண்டி போகணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்றது, ரொம்ப கான்சியஸான எஃபர்ட்ஸ் எடுத்து நம்மளால திங்க் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால இந்த சிச்சுவேஷனை வந்து எஃபெக்டிவா தாண்ட முடியும். இது மூலமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன்ஸ் நமக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எஸ் சார், எஸ் சார். ஒன் மோர் क्वेश्चन. இந்த 2 ஸ்டெப்ஸ்மே அவர் கிராஸ் பண்ணி போகும்போது நியர்பையா இருக்குது. அந்த 3rd ஸ்டெப்ஸ் வந்து வெரி ஃபேர் கம்பேர் வித் another 2 ஸ்டெப்ஸ். சோ 2 ஸ்டெப்ஸ் ஈஸியா போயிட்டோம், 3rd ஸ்டெப்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இன்னும் நம்ம மோர் எஃபிஷியன்ட்டா இருந்து தான் கிராஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு தேவை. கரெக்ட் சார். Thank you so much sir. Thank you so much for that response. Yes. Yeah. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் யூசிங் திஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கலாம். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் இப்போ இருக்கிற ரிமோட் லேர்னிங் ஃபேஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாசிபிளா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? பாசிபிள் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு? அதுதான் இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம யூஸ்வலா டெக்ஸ்ட் புக் வந்து ஒரு கைடா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கான்செப்ட் டீச்சிங்னாலும் ஒரு கான்செப்ட் பசங்க புரிஞ்சுக்கணும்னாலும் அந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து ஒரு கைட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற கான்செப்டை வந்து பசங்க அப்படியே படிக்கிறது ஒரு வகை, இன்னொன்னு அந்த டெக்ஸ்ட் புக் கான்செப்டையே வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லா கோணங்களையுமே அலசி ஆராய்ஞ்சு கரெக்டான ஒரு டெசிஷனுக்கு வரது இன்னொரு வகை. ஸோ அதை எப்படி இந்த ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் வில் see now. ஃபர்ஸ்ட் திங், கேஸ் ஸ்டடி மெத்தட். நம்ம கிளாஸ்ல நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து டிஸ்கஷன் நம்ம இனிஷியேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. இந்த மெத்தட்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ், நம்ம ஸ்டார்டிங் அண்ட் மிடில் மட்டும் அந்த கேஸ் ஸ்டடியில கொடுப்போம், எண்டிங் கன்க்ளூஷன் வந்து பசங்க தான் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பசங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சிவிலைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அது வளர்ந்துச்சு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு
அதுக்கப்புறமா அந்த சிவிலைசேஷன் என்ன ஆச்சு அப்படின்றத பசங்க கிட்டயே அந்த கன்க்ளூட் பண்றதுக்கு விடலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டூடெண்ட் வந்து லாஜிக் ரீசனை கம்பேர் பண்ணுவாங்க. நான் முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுதான் இந்த சிவிலைசேஷன் எண்டுக்கு வந்திருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவங்களால சொல்ல முடியும். இல்ல நீங்க இப்படிலாம் சொன்னீங்க, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு சிவிலைசேஷன் இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க லாஜிக் வந்து அவங்க கொடுக்கலாம், ரீசனிங் வந்து அவங்க கொடுக்கலாம். அண்ட் தென் இந்த ரீசன்ஸ்லாம் நம்ம இந்த ரெஸ்பான்ஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் திஸ் இஸ் ஹவு சிவிலைசேஷன் எண்டட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வர முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரெயிட்டா இப்படிதான் நடந்துச்சு அப்படின்றத விட மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்த பாக்குறாங்க, குவெஸ்சன் பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க அண்ட் தென் கமிங் டு அன் கன்க்ளூஷன். இது ஒரு வகை. இன்னொரு வகை நம்ம கொஸ்டின் கேட்கறது மூலமா கூட பண்ணலாம். சோ இப்ப சார் சொன்ன மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய கேட்போம், ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்றதுக்கு அப்படின்ட்டு சொன்னாரு. அந்த கொஸ்டினே கூட இன்கொயரி மெத்தட் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றோம். ஒரு விஷயம் புதுசா படிக்க போறாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற கான்செப்ட் 7th இன்டெப்தா அவங்க படிப்பாங்க. ஆனா அதோட டெஃபினேஷன், பிரீஃப் டெஃபினேஷன் வந்து 6th அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். சோ அது வந்து ஒரு ப்ரீ ரீடிங் மெட்டீரியல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், 7th படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்னா, இஃப் ஐ எம் a 7th grade ஸ்டூடெண்ட், நான் அந்த டெஃபினேஷன் படிக்கிறேன். என் மைண்ட்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தோணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் என் ரூம்ல ஒரு செடி வளர்க்குறேன், அது நல்லா பச்சையா தான் வளர்ந்துட்டு இருக்கு, நான் டெய்லி தண்ணி எல்லாம் ஊத்துறேன், ஆனா சூரிய வெளிச்சம் அது மேல படல. சோ நான் நினைக்கிறேன் ஒருவேளை என் ரூம்ல இருக்க டியூப் லைட் படுறதுனால அந்த பிளான்ட் வந்து நல்லா வளருதா, இஸ் தட் பாசிபிள்? அது என்னோட கொஸ்டின். சன்லைட் இல்லாம பிளான்ட் வளரலாமா டியூப் லைட் வெளிச்சத்துல அப்படின்ற ஒரு கொஸ்டினோட நான் கிளாஸ்க்கு வரேன். சேம் திங் டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட் வேற வேற கொஸ்டினோட வரப்போ அந்த மிஸ்கன்செப்ஷன்ல இருந்து நம்மளால அந்த கான்செப்டை வந்து பில்ட் ஆன் பண்ண முடியும். அவங்க நிறைய யோசிப்பாங்க, கரெக்ட், இந்த ப்ராப்ளம் வந்து இல்ல இப்படி நடக்காது, இதுபடிதான் நடக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து அரைவ் ஆவாங்க. இது இன்னொரு வகை. மூணாவது வகை, நம்ம அசஸ்மெண்ட் மூலமா கூட இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியும். ரைட்டிங் அசைன்மெண்ட் நம்ம ப்ரிடாமினென்ட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரோம். என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் தருவோம். இதுவே மல்டி பெர்ஸ்பெக்டிவ் ரைட்டிங்கா கூட நம்மளால தர முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்டி மார்ச் பத்தி பசங்க படிக்கிறாங்க, அதை பத்தி ஒரு அசைன்மெண்ட் எழுத போறாங்க அப்படின்னா, மேபி அந்த மூமெண்ட் பத்தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்கள எழுதலாம், ஒரு பேரா எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஜெனரல் பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த மூமெண்ட்டை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத யோசிச்சு எழுதலாம். பிரிட்டிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கூட இந்த மூமெண்ட் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்றது கூட அவங்க யோசிச்சு எழுதலாம். மல்டிபிள் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு மூமெண்ட் அவங்க அப்ரோச் பண்றப்போ ஒரே ஒரு விஷயம் இப்படிதான் இருந்திருக்கும் அந்த மூமெண்ட் அப்படின்னு இல்லாம வேற வேற கோணங்கள்ல இருந்து அவங்களால சிந்திச்சு அவங்க அதுல இருந்து இந்த மூமெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சோ இது தாண்டி, இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் தாண்டி நம்ம யூஸ்வலா கிளாஸ்ல பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய டிபேட்ஸ் வைப்போம் கிளாஸ்ல, குரூப் டிஸ்கஷன் பிரிச்சு கொடுப்போம். நம்ம நிறைய சில்ட்ரன் மேகசின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் டீசர்லாம் நம்ம பசங்களுக்கு கிளாஸ்ல தந்திருப்போம் விளையாடுறதுக்கு, லாஜிக்கல் ரீசனிங், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இது எல்லாமே இன்பில்ட்டா கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு பிராக்டிசஸ் தான் நம்ம கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே அல்டிமேட்டா என்ன பண்ண வைக்குது குழந்தைங்கள அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஏன் இது இப்படி நடக்குது, சார் சொன்ன மாதிரி வை, வாட் அண்ட் ஹவ், அந்த பொசிஷனுக்கு அவங்களை தள்ளப்படுறாங்க அந்த குழந்தைங்க. ஏன் இந்த கான்செப்ட் நான் படிக்கணும், வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது இந்த நான் படிக்கிற இது வந்து உண்மைதானா, ஹவு டு ஐ நோ தட் திஸ் இஸ் a valid information, இல்ல இந்த டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் தாண்டி இன்னும் ஏதாவது விஷயம் இந்த கான்செப்ட்ல மிஸ் ஆயிருக்கா, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, வாட் இஃப் இந்த சிச்சுவேஷன்ல இப்படி நடந்தா என்ன ஆயிருக்கும், இந்த பர்சனுக்கு பதிலா இந்த பர்சன் இந்த மூமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும், இது யாரு சொல்றா, அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானா, இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே பசங்களை கேட்க வைக்கிறதன் மூலமா இந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம சான்சஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்க டீச்சர்ஸ் ஷேர் பண்ணலாம், இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரோ பண்றதுக்கு, ட்ரிவன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் கிளாஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஷேர் பண்ணலாம். எனிவன் ஃப்ரம் த டீம், ஆக்சுவலி எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனிவன் ஃப்ரம் த டீம். ஆர் இப்ப பார்த்த டெக்னிக்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ல கூட எது இம்மிடியட்டா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கூட என்னால இதை வந்து பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா கூட நம்ம அதை ஷேர் பண்ணலாம்.
எஸ் கலைவாணி குரூப் டிஸ்கஷன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. கலைவாணி கேன் யூ ப்ளீஸ் யூனோ ஷேர் பண்ண முடியுமா? ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. மேபி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாய். யா குரூப் டிஸ்கஷன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு தெரியணுன்றதுக்காக வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே வந்து ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அப்பதான் பசங்களையே கேள்வி கேட்க வச்சு அதுக்கான பதில் வந்து இன்னொரு சைட்ல இருந்து சொல்றாங்களா, அந்த கொஸ்டினே வந்து அது கரெக்டான கொஸ்டினா அவங்க கேக்குறாங்களா. ஏன்னா அவங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும் போது நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, ஏன்னா அவங்க எந்த விதத்துல புரிஞ்சிருக்கிறாங்க. ஆன்சரை விட அவங்க என்ன கொஸ்டின் அவங்க கேக்குறாங்கன்றதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சோ அப்பதான் எனக்கு என்னுடைய இது வந்து அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களான்றது வந்து தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப மேத்ஸ் எடுத்துக்கலாம். லைக் இப்ப நம்ம வந்து சாதாரணமாவே ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். நம்ம ஆட் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் கொடுத்துட்டு பிறப்பு அதுக்கான ஒரு வேர்ட் ப்ராப்ளமும் நம்ம தருவோம். கடைக்கு போனாங்க, இவ்வளவு ரூபாய் கொடுத்து இதெல்லாம் வாங்கினாங்க. இந்த மாதிரி இருக்கிற இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து எப்படி யோசிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ்ல வந்து இப்போ வந்து நம்ம சன் எர்த் மூன் இந்த டிஸ்டன்ஸ் இப்ப நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அதோடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணி இப்ப இந்த கிலோமீட்டர்ஸை எப்படி மீட்டர்ஸ்க்கு இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸா வந்து கொடுக்கறது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து மேத்ஸும் அதுல இன்க்ளூட் ஆகும், சயின்ஸும் அவங்க படிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரேட் கிரேட் இன்ட்ரெஸ்டிங் கலைவாணி. Thank you for sharing. Thank you. Yeah. Anyone from the team? Thank you so much. இப்போ இதுல ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் கண்டிப்பா தெரியுது. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லைன்னா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட we are ready to support you and hope we will be able to use all these techniques in the classroom and critical thinking வந்து கிளாஸ் ரூம்ல வந்து ப்ரமோட் பண்றதுக்கு நம்மளால எஃபர்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். on that note நம்ம வந்து இன்னையோட செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். when I say இன்னையோட செஷன், காருண்யா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரீஸோட லாஸ்ட் எபிசோட் இன்னைக்கு இருந்துச்சு. ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்க்கலாம், இந்த 5 week ஜேர்னி நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு நமக்கு ஐசிடி கை கொடுக்குது, எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜூம், பாட்காஸ்ட், மீட் அந்த மாதிரி. அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெக்ஸ்ட் மெசேஜ் பத்தி பார்த்தோம், கான்ஃபரன்ஸ் கால் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மீடியம்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ்க்கு கேட்டர் பண்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி அசஸ் பண்ண முடியும் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். அதுல கூகுள் ஃபார்ம்ஸ், பிட்லி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அண்ட் டுடே வி ஆர் ஹியர் critical thinking and problem solving அப்படின்னு. அண்ட் சார் மேம் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அன்பிரடிக்டட், எப்ப ப்ராப்ளம் சேலஞ்ச் வரும்னு தெரியாம இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து நம்ம எஃபெக்டிவா நம்மளால கான்சியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் நம்ம கிளாஸ் ரூம்ல எப்படி கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்த்தோம். ஸோ திஸ் வாஸ் அவர் 5 week ஜேர்னி. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஒவ்வொரு தடவையும் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம கண்டென்ட் டிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஆல் தி டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு. தட் இஸ் ஆல்வேஸ் பீன் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ். அண்ட் ஃபைனலி நவ்நிர்மிதி ஃபவுண்டேஷன், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வி ஹோப் தி டீச்சர்ஸ்க்கும் எங்களுக்கும் வந்து கனெக்ட், அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், ஏதாவது இன்னும் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா we are always here to support. I hope நவ்நிர்மிதி ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம கனெக்டடா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அ லாட். anyone from நவ்நிர்மிதி, நீங்க ஏதாவது ஒரு க்ளோசிங் தாட் சொல்றீங்கன்னா it will be really nice. சார் ஏதோ ஷேர் பண்ண வந்தாரு துரை சார். எஸ் சார். ஃபைனலா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க என்னென்ன தாட் வருதோ we will discuss separate.
டெஃபினெட்லி ஷோர் சார். சார், ஷோர் சார். சோ எங்களோட நம்பர் வந்து we will give it to நவநிர்மிதி ஃபவுண்டேஷன். அவங்க வந்து உங்களுக்கு மெயில் பண்ணும்போது கான்டாக்ட் பாஸ் பண்ண சொல்லிடுறோம் சார். இல்ல அது பண்ணிட்டீங்கன்னா நாங்க இன் பிட்வீன் என்னென்ன இந்த ஜூம் மீட்டிங் பத்தி டிஸ்கஷன் வருதோ we will share it. ஷோர் சார், ஷோர் சார். இல்ல இங்க கான்ஃபரன்ஸ்ல பண்ணும்போது எல்லாருமே உள்ள வரும்போது எங்களால வர முடியல. பட் என்னுடைய வாய்ஸ் தான் உங்களுக்கு கேக்குது. பட் இவங்க கொஸ்டின் பண்ணும்போதெல்லாம் டிஸ்பிளே வருது. அது மாதிரி ஆக்சுவலா எங்களுக்கு நீங்க சொல்லிட்டா நாங்களும் இன்டரப்ட் ஆவோம் ஏர் ஆஃப்டர் அதுக்கு சொல்ல. ஷோர் சார். சார் இப்போ ராம் அப்படிங்கிறவங்க வித்யா வித்யா ஃபவுண்டேஷனோட கோ-ஃபவுண்டர், he has sent his நம்பர் அனுப்பியிருக்காங்க சாட்ல. ரீட் அவுட் பண்ணணுமா சார்? சாட்ல பாஸ்வேர்ட் தான கொடுத்திருக்கு 8741041736. இப்போ சாட் பாக்ஸ் தெரியுதாங்க சார் உங்களுக்கு? சாட்ல வந்து நம்பர் போட்டிருக்காரு. நான் வேணா ரீட் அவுட் வேணா பண்றேன் சார். அப்படிங்களா? தேங்க் யூ ன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடியா 99 522 522 91 91 278. 278. The right person? Ram. Mr. Ram. Okay, thank you very much. Thank you, sir. You also available at there? Yes, sir. Yes, sir. Any teachers or Navnirmiti Foundation irundhu kuda, if you have any closing thoughts, it will be nice to hear from you. ஹலோ. Yes, yes. இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்குமே நிறைய டவுட் இருந்தது. எப்படி இதை ஆரம்பிக்கிறது, இப்ப பசங்க கிட்ட இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறது, என்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன். இதை எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ வித்யா விதை மூலமா இப்பெல்லாம் பண்ண முடியும், இன்னும் இதெல்லாம் இருக்கு, நிறைய ஆப்ஸ் இதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய எப்படி பாட்காஸ்ட் மூலயமா பசங்களுக்கு ரீச் பண்றது, வாட்ஸ்அப் மூலயமா கான்ஃபரன்ஸ் கால் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க. வெரி தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ மேம். Thank you so much for sharing that. Yes, if anyone has any closing thoughts, we can hear that. So nammaloda series and episode oda end ku vandutom. Thank you for this opportunity once again. Yes madam, நம்பிக்கை வந்து இருக்குது, அதுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. பட் நாங்க இனிமே கிளாஸுக்கு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதனோட டிராபேக் என்னன்னு எங்களால ஃபீட்பேக் பின்னாடி தான் சொல்லணும். கண்டிப்பா சார். என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கனாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் us சார். என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க முடியும்ங்கிறது கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம் சார். திவ்யா மேம் எவரி வீக் வந்துருவாங்க, நாங்க பார்த்து. Yes, thank you so much. ஃபீல்ட் பர்சன் வருவாங்க. Sure, sir. Yeah. Thank you so much. Thank you so much, team. வித்யா விதை ஃபவுண்டேஷனுக்கு வந்து கண்டிப்பா நாங்க ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சுச்சுவேஷன்ல எங்களுக்கு இந்த 5 செஷன்ஸ்லயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க கத்துக்கிட்டோம். இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கோம், ஆனா அது வந்து அதுக்கான டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸும் சரி, இதுதான் இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டோன்ற விஷயங்கள் வந்து நான் என்னுடைய பர்சனலா நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தென் நிஜமா இதுல வந்து நான் பாதி விஷயங்களை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் 45 ஸ்டூடெண்ட்ஸ். என்கிட்ட இருந்த கிடைச்ச கான்டாக்ட்ஸ்ல இருந்து எனக்கு 45 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எப்படி வந்து கிளாஸஸ் எடுக்கணும், அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீ ஒர்க்ல இருந்து வீடியோ கண்டென்ட் அனுப்புறது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது, ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி, யாருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் வந்து எஃபோர்ட் போடணும்ன்றதுக்கு உங்களுடைய செஷன்ஸ் வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா நாங்க வந்து கால் பண்ணி கேட்போம். Thanks a lot team. Thank you very much. Thank you. Okay. Yes. So one last request, if everyone can turn on their video, ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு we can formally close this session. Sir, உங்க வீடியோ ஆன்ல தான் சார் இருக்கு. Thank you so much sir. Yeah, thank you Ram. இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கா இல்ல இதோட ஃபினிஷிங்? இந்த சீரிஸ்ல இதுதான் சார் லாஸ்ட் எபிசோட். இந்த 5 எபிசோட் தான் இருந்து நான் 5 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு சார்.
Maria ma'am on. Yeah, thank you so much, ma'am. Okay, thank you madam. Thank you so much. Okay, thank you very much madam. Thank you.